தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்திலே ஓசேயா எழுதிய இறைவாக்கினர் நாம் அனைவரும் கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஓசே என்றாலே கடவுள் நம்மை மீட்பவர் என்பது பொருள். எனவேதான் கடவுள் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவை திருமண உறவை போல நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். திருமண உறவில் சொல்வது போல நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல் என்று சொல்வது போல நாமும் கடவுளும் ஒரே உடலாக இருக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து, தீய வாழ்க்கையிலிருந்து நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் திரும்பி வர வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து எம்புகின்ற முதல் வாசகத்தை நாம் கேட்க இருக்கிறோம். எனவே இறைவனிடத்திலே திரும்பி வந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய பாவங்களை சற்று சிந்திப்போம். பாவத்துக்காக மனம் வருந்துவோம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று, இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். எனவே அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் தன்னலத்தையும் சுயநலத்தையும் பாவங்களையும் நினைவு கூர்ந்து இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருளவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையினால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறை வாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாய் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்று இறுதி தன்மையை நான் குணமாக்குவேன்.
அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனானின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனானைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல தழைத்து ஓங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனானின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழக்கம் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28b முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீர் அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய வாசகத்தை நற்செய்தியை கேட்டிருக்கிறோம். முதல் வாசகத்திலும் இறைவனுடைய கட்டளையை பற்றி தான் பேசுகிறது. நற்செய்தியிலும் இறைவனுடைய கட்டளைகளை பற்றி தான் பேசுகிறது.
இன்றைய நற்செய்தியிலே இந்த யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களுடைய மனநிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, எப்பொழுதும் இயேசுவிடம் எதையாவது கேட்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த யூத பாரம்பரியத்தில் இவர்கள் இரட்டை மனநிலை கொண்ட மனிதர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருச்சட்டத்தை இன்னும் பல சட்டங்களாக விளக்கமளிக்கும் மனநிலை கொண்டவர்களாகவும், இரண்டாவது திருச்சட்டத்தை முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் கூறும் மனநிலை கொண்டவர்களாகவும், இரட்டை மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த யூதர்கள். எனவே இவர்களுடைய மனநிலையை அறிந்த இயேசு இந்த நற்செய்தியில் சொல்வது போல, நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது, மோசே 613 சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது வாழ்ந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள், குணநலங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கின்ற பொழுதுதான் மோசே 613 சட்டங்களை கடவுள் வழியாக பெற்று நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தாவீதுடைய திருப்பாடலிலும் கூட 15வது திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம். இந்த 613 சட்ட திட்டங்களை 11 திட்டங்களாக குறைக்கிறார். இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலும் கூட 33வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் குறைக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் 6ஆக குறைக்கப்படுகிறது. மீகா இறைவாக்கினருடைய புத்தகத்திலும் பார்க்கின்றோம். 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த 6ஆக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் 3ஆக குறைக்கப்பட்டு 3ஆக கொடுக்கப்படுகிறது. மீண்டும் எசையா இறைவாக்கினர் இதனை அடிப்படையில் 2 சட்டங்களாக நமக்கு கொடுக்கிறார். 56வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் அதை மீண்டும் நமக்கு பிரித்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களாக அமைகிறது. இறுதியாக நமக்கு அபக்கு இறைவாக்கினர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஒரே வரியில் சட்டத்திட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். நேர்மையுடையவரே தன் நம்பிக்கையில் வாழ்வு அடைகிறார் என்று ஒரே வரியில் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இவைகளை பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற நாம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து நமக்கு எவ்வாறு அவருடைய விளக்கத்தை, இந்த சட்டத்திட்டங்களுடைய விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். கடவுளையும் சக மனிதர்களையும் நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக ஆழமாக எடுத்து காண்பிக்கிறார். எப்படி கடவுளையும் நாம் சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கூறுகிறார் என்றால், நம்முடைய வாழ்விலே இறைவனை நான் அன்பு செய்வேன், அன்பு செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்காகவே நான் வாழ்கிறேன் என்று நாம் சொல்கின்ற வார்த்தைகளை தான் அடிப்படையிலே கொண்டு நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் கடவுளையும் சக மனிதர்களையும் நாம் ஒன்றாக அன்பு செய்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரையும் நாம் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு அறிவோடு நாம் அன்பு செய்ய முடியும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஒரு கதையிலே சொல்வது போல, நிறைய பொருட்களை வைத்திருக்கிறார்கள். பக்கத்துல அப்பா அம்மாவை வைத்திருக்கிறார்கள். இந்த பொருட்களை எல்லாம் யாரெல்லாம் அன்பு செய்வார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு சிறு குழந்தையை, 1 வயது குழந்தையை அனுப்புகிறார்கள். அந்த பொருட்களை பார்க்கின்ற பொழுது அங்கு அவருடைய அப்பா அம்மாவை பார்க்கிறது. உடனே அந்த குழந்தை ஓடி போயிட்டு அம்மா அப்பா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சுகிறது. இது அந்த குழந்தையினுடைய உண்மையான அன்பு. இரண்டாவது, ஒரு இளைஞனை அங்கு வைத்திருக்கிறார்கள்.
அப்படி வைத்திருக்கின்ற பொழுது அங்கு உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கு செல்போன் இருக்கிறது, இது எனக்கு போதும் என்று எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். மூன்றாவதாக திருமணமான தம்பதிகள் அங்கு நிற்கிறார்கள். அங்கு 2 பெற்றோர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றும் மேலும் அங்கு நிறைய பொருட்கள் இருப்பதை பார்க்கிறோம். கல்யாணம் தான் ஆயிடுச்சு, இனிமேல் அப்பா அம்மா எதுக்கு அப்படின்ட்டு பொருட்களை, நகை, பணம் இவைகளை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இறுதியாக அங்கு ஒரு வயதான ஒரு நபரை வைக்கிறார்கள். அவர் அந்த இறுதி காலத்தில் என்னை யார் அன்பு செய்வார்கள் என்று அவர் இங்கு யோசிக்கின்ற பொழுது கடவுளுடைய படத்தை, இயேசுவனுடைய படத்தை எடுத்து சென்று போகிறார். இதுதான் வாழ்க்கையினுடைய அன்பாக, இந்த இறைவன் கொடுத்த அன்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட ஒரு அன்பை இறைவன் எனக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நான் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது வெறும் உதட்டினால் அன்பு செய்கிறேனா, அல்லது என் சகோதர சகோதரிகள் சக மனிதர்களை அன்பு செய்கின்ற பொழுது பொருளினால் நான் அன்பு செய்கிறேனா? சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இந்த முதன்மையான கட்டளையை நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு நானும் அந்த சிறு பிள்ளையை போல, இந்த வயதானவரை போல பெற்றோரை அன்பு செய்வோம், கடவுளை அன்பு செய்து வாழ நமக்கு இந்த பலியிலே ஒப்பு கொடுக்கிறார். எனவே முழு மனதோடு இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, இறைவனுடைய அன்பை வேண்டி நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனி விரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேச்சு ஒரே குரலில் ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தையினுடைய உடல் நலத்திற்காக நாங்கள் தொடர்ந்து உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் இதனவுக்குள் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும், யாரும் இணையாத ஆத்மக்களையும், தருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உன் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் அறிவோடும் உன் சகோதர சகோதரிகளை என்னையும் அன்பு செய் என்று சொல்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லாம் பலிகளை விட மேலானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பையை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.